வெல்கம் டு உமாஸ் ஹோம். வாங்க சூப்பராக சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி பார்க்கலாம். இப்போ மாங்காய் சீசன், நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் பிக்கிள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட மாங்காய் இருக்குது அப்படின்னா 1/2 hour போதுங்க. நம்ம அந்த மாங்காயை வச்சு இந்த பிக்கிள் ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸே போதுங்க. வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 3 ஸ்பூன், நல்லெண்ணெய் 250 கிராம், வெந்தயம் 2 ஸ்பூன், கடுகு 3 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுக்கு நீங்கள் எந்த மாங்காய் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் ஒட்டு மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். இன்னொரு வெரைட்டி என்கிட்ட பங்கனப்பள்ளி இருந்துச்சு, ஆனால் அது புளிக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஊறுகாய் மாங்காய் எது வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாங்காயை இந்தமாரி கேரட்டு சீவுறதுல நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட வெட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக வேலையும் முடியும். நல்லா உப்பு இழுத்து நம்மளுக்கு 1/2 hourல ஊறுகாய் ரெடி ஆகிடும். நான் 2 மாங்காய் எடுத்துருந்தேன். ஒன்று லைட்டாக கலர் கொடுத்துருந்துச்சு, ஒரு மாங்காய் நல்லா வெள்ளையாக இருந்துச்சு. இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா பெசரிக்கலாம். நான் இந்து உப்பு தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் காரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் மட்டும் நான் இந்து உப்பு, நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பையும் வறுத்து பொடிச்சு சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் வெறும் வாணலியில் வறுத்து சேர்த்துருக்கேன். அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நாள் இருக்கும், கெடாமல். உப்பை நல்லா கலந்துட்டு இப்போ நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூட 1 ஸ்பூன் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது நம்ம அடுப்பில் வச்சு வதக்கிறதோ வேக வைக்கிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஆயிலை ஹீட் பண்ணி இதில் ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் நல்லா உப்பை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் வாணலியில் வெந்தயத்தையும் கடுகையும் சிம்லே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதை சிம்லே வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப தீய விட்டுட்டோம்னா வெந்தயமும் போட்டிருக்கிறதுனால கசக்க ஆரம்பிச்சிரும். லைட்டாக செவந்து படபடன்னு கடுகு வெடிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கேட்டகரியாக பிரிச்சுருக்கு. குக்கிங்கு, விலாக்ஸு, பியூட்டி டிப்ஸு, ஹேண்ட் கிராஃப்ட்டுன்னு நிறைய இருக்குது. போய் பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்துட்டேன். இப்போ எடுத்துட்டேன். இப்போ அந்த உப்பையும் நம்ம வெறும் வாணலியில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம லைட்டாக அந்த ஹீட்டில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இதை ஹீட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு நான் அந்த மாங்காயோடு சேர்த்துட்டேன். அவ்வளோதான், மிக்சியில் போட்டுட்டு இப்போ நான் அந்த உப்பையும் கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour கிட்ட நான் ஊற வச்சேன். இது துருவி போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு 1 hour கூட தேவையில்லை. நீங்கள் 10 நிமிஷத்துல கூட தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த ஊறுகாய் நம்ம யூஸ் பண்ணோம்னா உப்பு உரப்பு எல்லாம் சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணிக்கலாம். ஊறுகாய்க்கே இந்த கடுகும் வெந்தயம் தாங்க நல்ல ஃப்ளேவரு. இந்த ஊறுகாய் எனக்கு ஒரு மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நிறைய எனக்கு பிக்கிள் வெரைட்டி சொல்லி கொடுத்தாங்க. நான் வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பச்சை மிளகாய் வச்சு நான் ஒரு பிக்கிள் பண்ணியிருப்பேன், புளி மிளகான்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நான் ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.
இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். ஹீட் வந்துருச்சு. இப்போ நான் கடுகு போட போகிறேன். கடுகு படப்படன்னு வெடித்த உடனே அந்த வறுத்து நுணுக்கி வச்சுருக்க நம்ம பொடியை சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே ரொம்ப ஹீட் பண்ணோன்னா அந்த மசாலாலாம் கரிஞ்சிடும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த பொடியை போட்டுடலாம். பொடியை போட்டதோடு நம்ம மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஊறுகாயோடு சேர்த்துருவோம். இப்போ அந்த நல்லெண்ணெயில் நம்ம வறுத்து பொடித்த பவுடரையும் சேர்த்தோடனே அதோட அரோமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. கடுகு வெடித்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த எண்ணெயில் இருக்க ஹீட்டில் தான் இந்த மசாலாலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த எண்ணெயில் மசாலாவை குழச்சிட்டு நம்ம துருவி வச்சுருக்க உப்பு மாங்காயில் இதை சேர்த்துருவோம். இதுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இது கூட சேர்த்துடலாம். பார்க்குறதுக்கு தாங்க அந்த எண்ணெயோட ஹீட்டில் நம்ம மிளகாலாம் அப்படி கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஊற விட்டுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் வந்துடும். இதுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அது காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்கணும் அப்படின்னாக்கா காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இது 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்தா 2 ஸ்பூன் போதும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் தயிர் சாதம், பழைய சாதத்து கூட எல்லாம் இதை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தோசை இட்லி வரைக்குமே இந்த பிக்கிளை தொட்டுக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா, உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் ட்ரை ஆன மாதிரி இருக்குது. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மார்னிங் ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், நான் இடையில 2 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா ஆயிலெல்லாம் விட்டு நல்லா கலராக இருக்குது. நைட்டு வந்து கலரே இல்லை. நல்லா காஞ்ச கிளாஸ் பாட்டிலில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட செராமிக் பவுல் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்லையோ எவர் சில்வர் டப்பாலையோ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டாம். அது நல்லது கிடையாது. இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.